ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாதி ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ கூட செய்யலாம். சைடிஸ் எதுவும் தேவைப்படாது. ஃபஸ்ட் அதுக்கு தோசை பேனில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காய தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது 3ஆவோ 4ஆவோ உங்களுக்கு தேவையான அளவு பிரிச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது மேலே தோசை மாவு ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், அதனால் ஓடிடும், கரெக்டான சேஃப் வராது. அதனால் இட்லி மாவு இருந்தால் அதில் வச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இட்லி மாவு தேவையான அளவு ஊற்றிட்டு உங்களுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா இட்லி பொடி மேலே லைட்டாக தூவிக்கலாம். பொரியல் ஏதாவது மிச்சமாகுது, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேலே இட்லி பொடி தூவிட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ 2 சைடு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்பாட் இட்லி ரெடி.